الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: قل ربي الله ثم استقم، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் மனிதர்களில் சிலர் இப்படி இருக்கிறார்கள், மனிதர்களில் சிலர் இப்படி சொல்கிறார்கள், மனிதர்களில் சிலர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள், இப்படி அல்லாஹ் தஆலா ஆங்காங்கே சொல்வது உண்டு. அப்படி சொல்லப்பட்ட வசனத்தில் ஒன்று சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 11வது வசனம். وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், ஓரத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். இந்த ஓரத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதையும் அல்லாஹ் சொன்னான். அவர்களுக்கு ஏதாவது நலவு ஏற்படுமானால் மன அமைதி கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்படுமானால் அப்படியே பழைய இறை நிராகரிப்புக்கு சென்று விடுவார்கள். இவர்களுடைய உலக வாழ்வும் ஆகிரத்துடைய வாழ்வும் நஷ்டமானது, மிக தெளிவான நஷ்டம் இது என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ மனிதர்களில் சிலர் இப்படி இருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். எப்படி ஜும்மாவுடைய நாளிலே கூட, மற்ற நாட்கள்ல ரொம்ப மோசமான நிலை என்றாலும் அந்த ஜும்மாவுடைய நாட்களில் கூட எப்படி அந்த தமிழ் ஹுத்பா, அரபி ஹுத்பா, இன்னும் தொழுகையெல்லாம் முடிந்த பிறகும் கூட அத்தஹியாத்துல இருக்கிற போது அந்த ஓரத்துல வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படியே வாசலோடி ஓடி விடுவது. எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஓரத்துல. இது அந்த ஆயத்தினுடைய பொருள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், சந்தேகத்தோடு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், ஒரு தடுமாற்றத்தோடு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். எப்படி? அல்லாஹ்விடம் கேட்டால் தருவானா, நிறைவேற்றுவானா, செய்து முடிப்பானா என்ற ஒரு தடுமாற்ற நிலையிலேயே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், ஒரு சந்தேக பார்வையிலேயே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலகட்டம். சில பேர் வருவார்கள் மதீனாவுக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருவார்கள். அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுமானால் அந்த இஸ்லாத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு துக்கம் ஏற்படுமானால் வெளியேறி விடுவார்கள். இப்படிப்பட்ட மக்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள். இன்றைக்கும் அந்த ஒரு சந்தேகத்தோடு, ஒரு தடுமாற்றத்தோடு, ஒரு நிபந்தனையோடு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அந்த முஸ்லிமானவர்களில் ஒருவர்
மதீனாவுக்கு வருவார். வந்து என்ன வேண்டுமோ அதை கேட்டுக்கொள்வார். தன்னுடைய ஊருக்கு திரும்பி செல்வார். அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால், அவர் வளர்க்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் நன்றாக இருக்குமானால், அவருடைய மனைவி நல்ல விதமாக குழந்தை பெற்றிருப்பாள் என்று சொன்னால் புரிந்து கொள்வார். சொல்வார், நான் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கம் இருக்கிறதே ஆக சிறந்த மார்க்கமாக இருக்கிறது, அது எனக்கு நலவுகளை மட்டுமே தருகிறது என்று சொல்வார். அதுவே மாற்றமாக நடக்குமானால், அதாவது அவருடைய உடலிலே ஏதாவது ஒரு சோதனை வருமானால், அவருடைய ஆடு மாடு குதிரை ஒட்டகங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்படுமானால், நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இருக்கிறது அது எனக்கு நலவுகளை தரவில்லை, கெடுதிகளை மட்டுமே தருகிறது என்று சொல்லிடுவார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். இப்படி ஒரு சந்தேகத்திலேயே, ஒரு தடுமாற்றத்திலேயே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள். அதே போல இந்த ஓரத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் என்று சொன்னால் அதற்கு இன்னொரு பொருள் சொல்வார்கள், நிபந்தனையிட்டு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். நிபந்தனையிட்டுனா, எனக்கு இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி கொடுத்தால். சில பேரை பார்த்திருக்கீங்க இல்லையா, திருமண நாள் அன்று வந்து 2 ரக்காத் தொழுவார். அதற்கு பிறகு அவர் எப்போது வருவார், அதே தம்பதிக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்த பிறகு அந்த பிரசவ நேரத்திலே வந்து அல்லாஹுவை சந்தித்துட்டு போவார். அதாவது அந்த நிபந்தனையோடு அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஷைபா இப்னு ரபியா என்பவர் வந்தார். வந்து நபியிடத்திலே சொன்னார், இது எப்போது நடக்கிறது, இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்துவதற்கு முன்னால் நடந்த விஷயம். அவர் வந்து சொன்னார், நபியிடத்திலே நீங்க எனக்காக துவா செய்யுங்க, உங்களுடைய அல்லாஹ்விடத்திலே. என்ன துவா? எனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்க வேண்டும், ஒட்டகங்களை தர வேண்டும், குதிரைகளை எனக்கு வழங்க வேண்டும், நல்ல பிள்ளை பாக்கியங்களை அல்லாஹ் தர வேண்டும். இப்படி சொல்லிக்கிட்டே போனார். இதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்தால் அப்படிங்கிற நிபந்தனை. அவருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் செய்தார். அல்லாஹ் அவர் கேட்ட எல்லாவற்றையுமே அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தானே. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷிரிஸ் ஸாபிரீன். எல்லா வகையான சோதனையும் வரத்தான் செய்யும். பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, ஏதாவது பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவது கொண்டு, ஏதாவது ஒரு வகையில சோதிக்கத்தான் செய்வோம். அந்த சோதனையிலையும் நீங்கள் பொறுமையாக இருந்து என் பக்கம் நீங்கள் வருவீர்களேயானால் உபஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி. அதற்கு பிறகு நடக்கிறது இதை விட பல மடங்கு அல்லாஹ் தருவார். ஆனால் இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் துஆ செய்ய சொன்னார். நபிகளாரும் துஆ செய்தார்கள். அவர் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தான். நபியுடைய துஆ இல்லையா? ஆனா அல்லாஹ் நாடினான், எல்லாத்தையும் தர ரப்பு இப்படி செய்வான். அல்லாஹ் நாடினான், என்ன நாடினான், அவரை கொஞ்சம் சோதனை செய்வோம். அல்லாஹ் இப்படி நாடினான், அவரை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாம். அந்த சோதனையிலே அவர் வெற்றி பெறுகிறாரா? இது அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் சோதிப்பான், எல்லா மனிதர்களையும் சோதிப்பான். அதே மாதிரி சோதிச்சு பார்த்தான். ஆனால் அவருடைய நிலைமை என்ன என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிந்தே அல்லாஹ் சோதித்தான். என்ன செய்தான்? கொடுத்தவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டான். அவர் இஸ்லாத்துக்கு வந்த பின்னாலே அல்லாஹ் அவருக்கு எதையெல்லாம் கொடுத்தானோ அதையெல்லாம் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்ட பிறகும் என்ன செய்யணும்? எடுத்துக்கொண்ட பிறகும் என்ன செய்யணும் சொன்னா, அந்த ஈமான்ல, அந்த இஸ்லாத்துல உறுதியா இருக்கணுமா இல்லையா? கொடுக்கிற போது இருந்த அந்த ஈமான் எடுக்கிற போது இல்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். அல்லாஹ் இறக்கி வைத்தான், ஒரு நிபந்தனையோடு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களும் மக்கள்ல இருக்கிறார்கள். ஒரு தடுமாற்றத்தோடு, ஒரு சந்தேகத்தோடு, ஒரு நிபந்தனையோடு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள்.
எப்படி அந்த ஓரத்துல வந்து நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஜும்மாவிலையும் திரும்பி பார்த்தா யாராவது ஒருத்தர் ஜும்மாவுல மஸ்பூக்கு, எப்படி ஜும்மா தொழுகையில மஸ்பூக்கு ஒரு ஓரத்துல தொழுதுட்டு போயிடுவார். ஒரு நிபந்தனையோடு, ஒரு சந்தேகத்தோடு, ஒரு தடுமாற்றத்தோடு தொழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப நம்ம எப்படிங்க இருக்கணும்? அல்லாஹ் சொல்வான், இன்னமல் முஃமினூன், மூமின்கள் யார் தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறானே சூரத்துல் ஹுஜராத் என்ற சூறால, இன்னமல் முஃமினூன், மூமின் யாரு தெரியுமா? ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்வார்கள். போதுமா? அதோடு அல்லாஹ் நிறுத்தல. அந்த ஆயத்தை எடுத்து பாருங்க. இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்ட மக்கள், அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொண்ட மக்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, சும்மலம் யர்தாபு, அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்காது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. மூமின்கள் யார் என்றால், அல்லாஹ்வை கொண்டு ரசூலை கொண்டு ஈமான் கொள்வார்கள். சும்மலம் யர்தாபு, அதுல ஒரு சின்ன தடுமாற்றம் கூட இருக்காது, சின்ன சந்தேகம் கூட இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இன்னொரு இடத்துல சூரா ஹாமீம் சஜிதால, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, சும்மா அல்லாஹ் தான் என்னுடைய அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகன் இல்ல, வாயில சொல்றதல்ல. அது வாயில ஒரு முனாஃபிக் கூட சொல்லுவான், இறை நிராகரிப்புல இருக்கிறானே அவன் கூட சொல்லுவான் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவான். இன்னும் சொல்ல போனா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூட சொல்லுவான். நம்மளை விட தெளிவா சொல்லுவான். நம்மை விட தெளிவாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனுடைய வசனத்தை ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இறை நிராகரிப்பில் இருக்கிறார்கள். அதுல உறுதியா இருக்கணுமே, அதுல சந்தேகம் இல்லாமல் இருக்கணுமே. சந்தேகம் வருது, தடுமாற்றம் வருது, உறுதி இன்மை வருது என்றால் ஈமான்ல சிக்கல் இருக்குது, ஈமான்ல குறை இருக்குது. அல்லாஹ் தான் என்னுடைய இரட்சகன் என்று சொன்னால் மட்டும் போதாது, சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் சும்மஸ்தகாமு, அதுல உறுதியாக இருக்கணும். ஷரியத்துல மார்க்கத்துல ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லுவான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அல்லாஹ் வரிசையா எடுக்கிறான் மூமின்களுடைய தன்மையை. எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த சந்தேகமோ தடுமாற்றமோ இல்லாமல் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மூமின் தான் வெற்றி பெற்றான் என்று. சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். மக்காவை விட்டு வெளியேறுவதற்காக அவர் வருகின்ற அந்த நேரத்தில் குறைஷிகளில் சிலர் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மக்கா விட்டு வெளியேற போகிற போது பின்னாடியே வாராங்க. வாகனத்தை விட்டு இறங்கிட்டாங்க. இறங்கி சொன்னாங்க, நான் அம்பு எய்வதில் எவ்வளவு வல்லமை மிக்கவன் என்பதும், வாளை சுழற்றுவதில் எவ்வளவு திறமை மிக்கவன் என்பதும் உங்களுக்கு தெரியும். என்னுடைய அம்பின் கூட்டில் எத்தனை அம்புகள் இருக்கிறதோ அத்தனையும் உங்கள் மீது பாயச் செய்வேன். அது தீர்ந்து போனால் வாளை கொண்டு உங்களை எதிர்ப்பேன். சொன்ன வார்த்தை, நீங்கள் அந்த அம்பு காலியாகிற வரை என்னை நெருங்க முடியாது என்று சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, யாரு?
அந்த பின்தொடர்ந்து வந்த அந்த மக்களிடத்துல அவர் சொன்ன வார்த்தை, நீங்க இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் நாடுகிறீர்களோ செய்து கொள்ளுங்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொன்ன வார்த்தை. இப்ப அந்த குறைஷிகளில் அந்த பின்தொடர்ந்து வந்த அந்த மக்கள், அந்த நபர்கள் சொன்னார்கள், நீங்க மக்காவுக்கு வருகிற போது ஏழையாக இருந்தீர், இப்போது செல்வந்தராக இருக்கிறீர். உன்னை செல்வந்தரான நிலையில நாம விட மாட்டோம். நீ வரும்போது ஏழையாக வந்தீர், இப்போது செல்வந்தராக இருக்கிறீர், உங்களை விட போறது இல்லை. மக்கால நீங்க போயிட்டா செல்வந்தரான நிலையில நீ போயிட்டீங்கன்னா சொன்னாங்க. அந்த குறைஷியுடைய அந்த அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த மக்கள் சொன்னாங்க, உம்முடைய பொருள் மக்கால எங்க எங்க இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்க அறிவிச்சுட்டா நீங்க போலாம், மக்கால இருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்து போலாம். சொல்லிட்டாங்க, வழி வச்சுட்டாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போயிட்டாங்க. அவர் வருகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், வமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு பிதிகாஅ மர்லாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தன்னுடைய உயிரை விற்றவர்கள், தன்னுடைய பொருளை விற்றவர்கள். அங்க முன்னாடி சொன்னது சந்தேகம், தடுமாற்றம், நிபந்தனையோடு அல்லாஹ்வை வணங்கியவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஆனா சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? தன்னுடைய உயிரையும் தன் பொருளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக விற்றவர்கள். وَمِنَ النَّاسِ مَن يَشْرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَاللَّهُ رَءُوفٌ بِالْعِبَادِ. அதே وَمِنَ النَّاسِ, அதே وَمِنَ النَّاسِ அங்கேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்ததும் சொன்னாங்க, ரபிஹல் பை', லாபகரமான வியாபாரம். யா அபா யஹ்யா, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, ரபிஹல் பை' அபா யஹ்யா. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, நீங்கள் லாபகரமான வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள். நம்முடைய ஈமான் அவ்வளவு உறுதி, அல்லாஹ்வின் மீது அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு ஆழமான நம்பிக்கை. தன்னுடைய பொருளையே கொடுத்துட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. இப்படி இருக்கணுமே ஈமான். நம்முடைய ஈமான் எல்லாம் சந்தேகத்தில், ஒரு தடுமாற்றத்தில், ஒரு நிபந்தனையில இருக்குது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். ஹவ்வாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையை தலையணையாக ஆக்கி கஅபாவுடைய நிழலிலே படுத்திருக்கிறார்கள். வந்தாங்க ஹவ்வாப் இப்னு அரத், வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல நீங்க உதவி தேடக்கூடாதா? ஏன்னா ஈமானை ஏற்றுக்கொண்டதுக்காக, அல்லாஹ் தான் ஒருவன் என்று சொன்னதற்காக, சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டதுனால் ஹவ்வாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நெருப்புல போட்டு பொசுக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய விழாவிலே இருக்கக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் நெருப்பில் கரிந்து போனவர்கள். கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல நீங்க உதவி தேடக்கூடாதா? எங்களுக்காக நீங்க துஆ செய்யக்கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தார்களே அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவர்களுக்காக பூமியிலே ஒரு குழி தோண்டப்படும், அந்த குழியிலே அது வைக்கப்படும், அந்த நபரை வைக்கப்படும், அறத்தை கொண்டு வருவார்கள். முன்னாடி எல்லாம் அறுப்பாங்க இல்லையா, இப்ப மிஷின் வச்சா இருக்கிறாங்களா, அந்த அறம், அதை கொண்டு வருவார்கள்.
அவருடைய தலையின் மீது வைக்கப்படும், அப்படி ரெண்டாக புழக்கப்படும். முன்னாடி வாழ்ந்த மக்கள் ஈமான் கொண்டதற்காக இவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் சகித்து கொண்டார்கள். அப்படி இருந்தும் ஈமான விடல. அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கை ஒரு துளி கூட குறையல. இன்னைக்கு ஒரு சின்ன சிரமம் வரட்டும், சின்னதாக ஒரு கஷ்டம் வரட்டும், சின்னதாக அல்லாஹ் நம்மளை சோதிக்கட்டும், நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை குஃப்ரியத்தான வார்த்தைகள், குஃப்ரியத்தான வார்த்தைகள், இறை நிராகரிப்பு சொற்கள். சாதாரணமாகவே சொல்கிறோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதை விட நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வியாபாரத்தின் மீது, நம்முடைய தொழிலின் மீது, நம்முடைய பிசினஸ் மீது தான் இருக்குது. அப்படின்னு அவங்க ஈமான விடல. இன்னும் சில பேர் இப்படி சொன்னாங்க, இரும்பாலான சீப்புகள், பிளாஸ்டிக்லான சீப்புகளை வச்சு சீவுனாலே என்ன இருக்குது, குத்துது. இரும்பாலான சீப்புகளை கொண்டு வந்து அவர்களுடைய உடம்புல சீவுவாங்க. என்ன ஆகும், எலும்புகள் நரம்புகள் மட்டும் தெரியும், மற்ற சதைகள் எல்லாம் அடி பீந்து வந்து விடும். அப்படி இருந்தும் அவர்கள் ஈமானை விடவில்லை என்று சொன்னாங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய மக்கள். அல்லாஹ் அந்த ஆயத்தை சொன்னான்னு ஒரு ஓரத்துல, இன்னும் ஓரத்துல வழங்கக்கூடிய மக்கள் இன்னும் வரல, இவங்கதான் வருவாங்க. அந்த ஓரத்துல மணங்கிட்டு போற மக்களை பத்தி அல்லாஹ் சொன்னா, இவங்க தெளிவான நஷ்டத்துல இருக்காங்க. இவங்களுடைய நிலை என்ன ஆகும் தெரியுமா, கடைசியில அல்லாஹுவை விட்டு இவர்களுக்கு லாபமோ நஷ்டமோ தராதவற்றை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். எங்க போவாங்க, நான் சொல்லது இல்லை, நீங்களே புரிஞ்சுங்க. எங்க போவாங்க, யார் யார் இடத்துல போய் நிப்பாங்க, யதுஉ மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹு வலா யன்ஃபஉஹு ذلك هو الضلال البعيد யதுஉ லமன் ضرஹு அக்ரபு மின் நஃப்இ லபிஸல் மௌலா வலபிஸல் அஷீர். குர்ஆனுடைய வசனம். இப்படி அந்த ஓரத்துல வணங்குறவங்க, அல்லாஹ்வை சந்தேகத்தோடு வணங்குறவங்க, தடுமாற்றத்தோடு வணங்குறவங்க, அல்லாஹ் இதை செய்தால் வருவேன், இல்லையானால் வரமாட்டேன் என்று ஒரு நிபந்தனையோடு, தடுமாற்றத்தோடு, சந்தேகத்தோடு, எந்த உறுதியும் இல்லாமல் அல்லாஹ்வை வணங்குகிறார்களே, அவர்களுடைய நிலை கடைசியா அல்லாஹ் விட்டு வெளியேறிடுவாங்க. வேற யாரையாவது நாடி போவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் போறாங்களா இல்லையா, கோயில்களுக்கும் ஆலயங்களுக்கும் சாமியார்களை தேடி போறாங்களா இல்லையா. இந்த நிலைமைதான் உண்டாகும் என்று அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு அடுத்தடுத்த 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஈமான்ல உறுதித்தன்மையை அல்லாஹ் தருவானாக. சந்தேகமான, நிபந்தனையான, தடுமாற்றமான ஈமானை விட்டு அல்லாஹ் நம் எல்லோர்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி